வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ZEE5 OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது நவ்யா அப்படின்ற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஸ்டார்டிங்லேயே மர்மமான முறையில் கொலை பண்ணப்பட்டிருப்பான். அந்த கொலையாளி யார் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அரவிந்த் ஏசிபி தலைமையில் ஒரு டீம் உருவாகுது. அந்த டீமில் தான் ரிஷி தாஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த டீம் ஃபர்ஸ்ட் லெவல் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட கணவரை வந்து கைது பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அஃபேர் இருந்துச்சு, அதனால அந்த கணவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இனிஷியலா வந்து முடிக்க ட்ரை பண்றாங்க. பட் அந்த டைம்ல தான் இந்த கேஸ்க்குள்ள ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அந்த மர்மங்கள் என்னென்ன, உண்மையிலேயே யார் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த வெரைட்டி ஆஃப் சஸ்பெக்ட்ஸை இதுல போர்ட்ரே பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுல வரக்கூடிய சஸ்பெக்ட்ஸ் ஒருத்தருமே அந்த டைமிங்னால தான் அவங்க கொலைகாரங்களா இல்லாம இருந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்க தான் கொலையாளியா மாறியிருப்பாங்க அப்படின்ற ஒரு மோட்ல தான் கதையை கொண்டு போவாங்க. ஸோ உண்மையிலே அந்த உயிர் யார் மூலமா பிரிஞ்சுது அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்குமே அடுத்து யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்கிரீன் பிளேவை ஓரளவுக்கு கிரிப்பிங்காவே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா அமைச்ச க்ளூஸ் அப்படின்றது ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல யோசிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான க்ளூஸா தான் இருக்கும். பட் சில சமயம் இந்த மாதிரி சிம்பிளா கொடுக்கறது அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் உண்மையிலே அந்த கொலையாளி யாரு அப்படின்ற அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும் ட்ரை பண்ணிருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு தான். எனக்கு டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெஸ் தென் 2 ஹவர்ஸ்ல முடிகிற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கு. ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா லாஜிக்கலா நிறைய சீன்ஸ் வந்து ஒட்டவே ஒட்டாது அப்படின்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் திங், அந்த கொலை பண்ணப்பட்ட பொண்ணு இருக்கால, அவளோட லைஃப்ல அவளோட எக்ஸ் லவர் திருப்பி வர மாதிரி காட்டுவாங்க. அந்த எக்ஸ் லவரை இவங்க நம்பக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றது ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கும். இவங்க இன்ஃபேக்ட் ஒரு என்ஜிஓலாம் வச்சு நடத்தக்கூடிய நபரா இருப்பாங்க. இவ்வளவு விவரம் இல்லாம இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் எழதான் செய்யுது. அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய ஒரு சஸ்பெக்ட்ஸும் கரெக்ட் அந்த டயத்துக்கு எப்படி அந்த கொலை நடந்த இடத்துக்கு போறாங்க அண்ட் அங்கிருந்து எப்படி வெளியே எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்ற அந்த லாஜிக் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு ஓட்டவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரியான ஒரு கிரிப்பிங்கான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ல தேவையே இல்லாத ஒரு ஐட்டம் சாங் அப்படின்றது கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் தேவையே இல்லாம 2 ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இருக்கும். அது கதைக்கு வந்து சுத்தமா ஓட்டவே இல்லை, இருந்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள்ல இந்த விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். அண்ட் கிளைமேக்ஸ்ல அந்த கண்ணை கட்டி விளையாடுறது இதெல்லாம் வந்து எதுக்கு சீனா வச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாம் செய்யுது. பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான ஒரு த்ரில்லர் தான். பட் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தேவையில்லாத ரேப் சீன் அப்படின்றது இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.